ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, சரியான ஜெப நேரம் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்பதை தான் ஆண்டவர் கேள்வியோடு நிற்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறதுல தவறில்லை. எல்லா நேரமும் ஜெபிக்கலாம், அது நமக்கு தவறே கிடையாது. நீங்கள் நேரம் கிடைக்க நேரமெல்லாம் ஜெபிக்கலாம், நடக்கும்போது ஜெபிக்கலாம், அமரும்போது ஜெபிக்கலாம், ட்ராவல் பண்ணும்போது ஜெபிக்கலாம், படுத்திருக்கும் பொழுதும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிக்கிறதுல தவறே கிடையாது. ஆனால் சரியான ஜெப நேரம் எது நமக்கு தெரிந்திருக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலைன்னா எத்தனை மணி தெரியுமா? காலையில் 3 மணிலிருந்து 5 மணி வரை தான் நமக்கு அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன செய்ய சொன்னால் கர்த்தர் நம்மளை தேடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்பதை வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக நன்றி அப்பா, இந்த நாளை என்னை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா என்று சொல்லி காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த வான மண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள், இதெல்லாம் செயல்படுகிற நேரம் அந்த நேரம்தான். அந்த நேரத்தை அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளும்போது நமக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்காக ஆண்டவர் வானத்தை கிழித்து நம்ம மேலே இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் வட்சிக்க பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிச்சா போதும், இல்லை 6 மணிக்கு எந்திரிச்சா போதும், 6 மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் சோத்திரம் பண்ணால் போதும், ஒரு பாட்டு பாடினா போதும், ஒரு வசனத்தை வாசித்தா போதும். ஏன் ஆண்டவர் கேட்க மாட்டாரா? என் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியாதா? என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாதா என்பதை தானே நம்ம நினைக்கிறோமே தவிர, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? காலையில் என்னை தேடுங்கள் என்பது வேற, அதில் வசனம் அல்ல. அதிகாலையில் என்னை தேடணும். இன்றைக்கி 3 மணிக்கு எந்திரிச்சு நல்லா சோத்திரம் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் புருஷர்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணி பாருங்கள். ஸ்திரீகள் முக்காடு அணிந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போதே ஒரு தேவ பிரசன்னம் என்ன செய்ய முடியும், இறங்கி வருகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதுக்கு நல்ல ரோல் மாடல் நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரே இந்த பூமியில் இருக்கும் பொழுது அதிக இருட்டோடவே என்ன செய்தாராம், தனித்து அவர் ஜெபிக்க போனார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவர் நடந்த பாதையில் நம்ம நடக்க வேண்டும். பரிசுத்தவான்களும் அதை தான் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நமக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார்கள். எனவே இந்த சரியான ஜெப நேரத்திற்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எப்பொழுதுமே தீர்மானம் எடுத்தால் தான் அந்த தீர்மானத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. 3 மணிக்கு நான் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் அமருவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்கள் எடுத்து அந்த தீர்மானத்துக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். காலையில் 3 மணிக்கு ஆவியானவரை தட்டி எழுப்புவார், தட்டி எடுத்து ஜெபிக்க வைப்பார், பாரத்தை கொடுப்பார். அந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் மாறும். அந்த நாளில் உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யும். பிசாசு உங்களை தொட முடியாது, பலவான் உங்களை தொட முடியாது. நீங்கள் தான் பராக்கிரமசாலிகளாக என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். எனவே இந்த வார்த்தைக்காக ஒரு தீர்மானம் எடுத்து அதை அப்படியே நான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். உங்கள் காரியத்தில் ஜெயத்தை காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அருமை தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு சரியான ஜெப நேரம் எது என்பதை போதித்திருக்கிறீர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.